ഉള്ളവന് കൊടുക്കും, ഇല്ലാത്തവനോടോ ഉള്ളതും കൂടെ എടുത്തു കളയും. உள்ளவன் எவனவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ഇതാണ് സ്വർഗീയ ഗവൺമെന്റിന്റെ നിയമം. இதுதான் பரலோக அரசாங்கத்தின் சட்டம். ഇത് പറഞ്ഞതിന് ശേഷം இது சொல்லிய பின்பு ദൈവം ടാലന്റുകളെ കുറിച്ച് പഠിപ്പിക്കുക. தேவன் தாளந்துகளை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். ഒരുത്തനെ വിളിച്ചിട്ട് 5 ടാലന്റ് കൊടുത്തു. ஒருவனை அழைத்து 5 தாளந்தை கொடுத்தார். ഒരുത്തനെ വിളിച്ചിട്ട് 2 ടാലന്റ് കൊടുത്തു. இன்னொருவனை அழைத்து 2 தாளந்தை கொடுத்தார். ഇനി ഒരുത്തനെ വിളിച്ചിട്ട് 1 ടാലന്റ്. வேற ஒருவனை அழைத்து 1 தாளந்தை கொடுத்தார். 5 ടാലന്റ് വാങ്ങിയവൻ 5 தாளந்து வாங்கினவன் അവൻ 10 ആക്കി മാറ്റി. அதை 10 ஆக மாற்றினான். 2 ടാലന്റ് വാങ്ങിയവൻ 2 தாளந்து வாங்கினவன் അതിനെ 4 ആക്കി മാറ്റി. அதை 4 ஆக மாற்றினான். 1 ടാലന്റ് കിട്ടിയവൻ 1 தாளந்து வாங்கினவன் അവൻ കുഴിച്ചിട്ടും அவன் தோண்டி நிலத்தில் புதைத்து விட்டான். നീ ആരുടെ കൂടെ ആണ്? நீங்க யாரோடு கூட இருக்கீங்க? നീ വർദ്ധനവിന്റെ സീസണിനകത്താണോ? நீங்க பெருக்கத்தின் காலகட்டத்தில் இருக்கீங்களா? അതോ കുഴിയിൽ ഇരിക്കുന്നവന്റെ കൂട്ടത്തിലാണോ? இல்ல കുഴിக்குள்ள இருக்கிற அவருடைய காலகட்டத்தில் இருக்கீங்களா? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ഗോഡ്, ஆமென், ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 5 ടാലന്റ് ഉള്ളവൻ അതിനെ 10 ആക്കി മാറ്റി. 5 தாளந்தை வாங்கினவன் அதை 10 ஆக மாற்றினான். 2 ടാലന്റ് ഉള്ളവൻ 4 ആക്കി മാറ്റി. 2 தாளந்தை வாங்கினவன் 4 ஆக மாற்றினான். 1 ടാലന്റ് ഉള്ളവൻ ഒന്നും സംഭവിച്ചില്ല. 1 தாளந்து வாங்கினவனோ அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ നടന്നില്ല. ஒரு மறுரூபம் நடக்கல. 5 2 1 5 2 1 അയൽവക്കത്തിലുള്ള നമ്പറുകളാണ്. அது அக்கம் பக்கத்துல உள்ள நம்பர் தான். വലിയ വ്യത്യാസമൊന്നുമില്ല. பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. 5 ചെറുതാണ്, 5 சின்னதுதான். 2 ചെറുതാണ്, 2 சின்னதுதான். 1 ചെറുതാണ്. 1 சின்னதுதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 5 കിട്ടിയവനോട് ചോദിച്ചു, 5 கிடைக்கப்பட்டவனிடத்தில் கேட்டேன், ബ്രദർ, பிரதர் 5 ടാലന്റ് നിനക്ക് കിട്ടി, 5 தாளந்து உங்களுக்கு கிடைத்தது. ഇപ്പൊ നിന്റെ കയ്യിൽ 10 ആയിരിക്കുന്നു. இப்போ உங்க கையில 10 தாளந்து இருக்கு. എങ്ങനെ ഇത് സംഭവിച്ചത്? எப்படி உங்களுக்கு നടந்தது? 2 ടാലന്റ് കിട്ടിയ ബ്രദർ, 2 தாளந்து வாங்கின பிரதரே, നിനക്ക് 2 കിട്ടിയോളൂ. உங்களுக்கு 2 தானே கிடைச்சது. അത് 4 ആയി മാറി. அது 4 ஆയി மாறிடுச்சு. എങ്ങനെ സംഭവിച്ചു? எப்படி நடந்தது? അവനൊരു വചനം എന്നോട് പറഞ്ഞു. அவர் என்னிடத்தில் ஒரு வசனத்தை சொன்னார். അല്പത്തിൽ വിശ്വസ്തനെ ദൈവം അധികത്തിൽ വിചാരകനാക്കും. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அதிகத்தின் மீது அதிகாரியாய் മാറ്റുகிறார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവം നൽകിയതിൽ നീ വിശ്വസ്തനായിരിക്കണം. தேவன் கொடுத்ததுல நீங்க உண்மையா இருக்கணும். അത് ചെറിയ ജോലിയായിരിക്കാം, அது சின்ன வேலையா இருக்கலாம், ചെറിയ ശുശ്രൂഷയായിരിക്കാം, சின்ன ஊழியமா இருக்கலாம், ചെറിയ സഭയായിരിക്കാം, சின்ன சபையா இருக்கலாம், ചെറിയ ബിസിനസ് ആയിരിക്കാം. சின்ன தொழிலா இருக்கலாம். അതിൽ നീ വിശ്വസ്തനായിരിക്കണം. அதுல நீ உண்மையா இருக்க வேண்டும். അതാണ് നമ്പർ 1. அதுதான் முதலாவதாக. രണ്ടാമത് അവൻ പറഞ്ഞ കാര്യം, இரண்டாவது சொன்ன ஒரு காரியம், തന്നവൻ தந்தவர் വർദ്ധിപ്പിക്കാൻ കഴിവുള്ളവനാണ്. இதை பெருக பண்ண வல்லமை உள்ளவர். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് நன்றி சொல்லுங்க. 5 ടാലന്റ് ആരാണോ തന്നത്, 5 தாளந்தை யார் கொடுத்தாரோ തന്നവനാണ് தந்தவர் தான் ഇതിനെ 10 ആക്കി മാറ്റിയത്. இதை 10 ஆக மாற்றினார். 2 ടാലന്റ് ആരാണോ തന്നത്, 2 தாளந்தை யார் தந்தாரோ 4 ആക്കി മാറ്റിയത് തന്നവനാണ്. ஆமே, அது 4 ஆக மாற்றக்கூடியவர் தான் எனக்கு தந்தார். Praise the Lord. ஆமே. നിന്റെ കയ്യിലിരിക്കുന്നത് വർദ്ധിച്ചു എങ്കിൽ, உங்க கையில் இருக்கிறது பெருகினது என்றால், നിന്റെ സഭ വർദ്ധിച്ചു എങ്കിൽ, உங்க சபை பெருகினது என்றால், നിന്റെ ബിസിനസ് വർദ്ധിച്ചു உங்க എങ്കിൽ, தொழில் பெருகினது என்றால், നീ അഹങ്കാരം കാണിക്കരുത്, நீங்க தலைகணம் காட்ட வேண்டாம், നികളെ കാണിക്കരുത്. நீங்க பொறாமை பெருமை கொள்ள வேண்டாம். ഇതിന്റെ വളർച്ചയുടെ പിന്നിൽ உங்க வளர்ச்சிக்கு பின்னதாக പരിശുദ്ധാത്മാവായിരുന്നു, பரிசுத்த ஆவியானவரே தான் காரணம். നിന്നെ വിളിച്ച ദൈവമായിരുന്നു, உன்னை அழைத்த தேவன் தான் காரணம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. താമ്രത്ത് ദൈവം നിന്നെ വിളിച്ചത് தாமிரத்துல தேவன் உங்களை அழைத்தது നശിപ്പിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല, அழிந்து போக அல்ல, പൊളിക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല, விரிந்து போக அல்ல, തകർക്കാൻ വേണ്ടിയിട്ടല്ല, அழிக்கப்பட அல்ல, പണിത് വളർത്തുവാൻ വേണ്ടിയിട്ടത്രേ. தட்டி எழுப்பி வளர செய்வதற்காகவே. எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தமா ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 5 ടാലന്റ് 5 தாளந்து 5 അപ്പത്തെ കാണിക്കുന്നു. 5 அப்பத்தை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 2 ടാലന്റ് 2 தாளந்து 2 മീനിനെ കാണിക്കുന്നു. 2 மீனை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 5 ടാലന്റ് അവൻ വാങ്ങിയപ്പോൾ 5 தாளந்தை அவன் வாங்கின போது ഇവന്റെ മൈൻഡ് പോയത് 5 അപ്പം വർദ്ധിച്ചതാണ്. இவனுடைய சிந்தை போனது 5 அப்பம் பெருகினதை பார்த்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 1000 രൂപ ഇന്ന് എന്റെ കയ്യിലിരിക്കുമ്പോൾ, 1000 ரூபாய் என் கையில் இருக்கும்போது ഇതിൽ ഞാൻ 1000 അല്ല കാണേണ്ടത്, இதில் 1000-ஐ பார்க்க கூடாது. ഇത് വർദ്ധിച്ച് പെരുകി 1 ലക്ഷമാകുന്നത് കാണാം. இது வர்த்தித்து பெருகி 1 லட்சமாய் மாறுவதை நான் பார்க்கணும். ഇതിനെ മാറ്റുവാൻ എന്റെ ദൈവം ശക്തനാണ്. அப்படி மாற்ற என் தேவன் வல்லவர். ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. ஹல்லேலூயா சொல்லுங்க.
കണ്ടിന്യൂ ആയിട്ട് മീറ്റ് നടക്കുക. தொடர்ச்சியாக கூட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. 72 മണിക്കൂർ നോൺ സ്റ്റോപ്പായി വെള്ളം കുടിക്കാതെയുള്ള പ്രസംഗം. 72 மணி நேரமாக தொடர்ச்சியாக பிரசங்கம், தண்ணீரே குடிக்காம போயிட்டு இருக்கு. ഇടയ്ക്ക് സാൻഡ്വിച്ച് കൊണ്ടുവരാൻ യേശു പറഞ്ഞില്ല. ஆமே, இந்த நேரத்துல எனக்கு சாண்ட்விச் கொண்டு வாங்கன்னு இயேசு சொல்லல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജ്യൂസ് കൊണ്ടുവാന്ന് പറഞ്ഞില്ല. ஜூஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லல. മരുഭൂമിയിൽ വെള്ളം ഇല്ല, வனாந்தரத்துல தண்ணீர் இல்ல, ബേക്കറി ഇല്ല, பேக்கரி இல்ல, തലപ്പാക്കട്ടി ബിരിയാണി ഇല്ല, கட்டி பிரியாணி இல்ல, തൊപ്പിക്കാരൻ ബിരിയാണി ഇല്ല, ஆமே தொப்பி வாப்பா பிரியாணி இல்ல, KFC ഇല്ല, KFC இல்ல, ഒന്നുമില്ല. ஒன்றுமில்ல. ആർക്കും വിശന്നില്ല, யாருக்குமே பசியும் உண்டாகல, ദാഹിച്ചുമില്ല. தாகமும் எடுக்கல. കാരണം അവിടെ വീണത് മന്നയായിരുന്നു. ஏனென்றாக விழுந்தது முழுவதும் மன்னாவாக இருந்தது. ജീവജലമായിരുന്നു ഒഴുകിയത്. ஜீவ தண்ணீருள்ள ஊற்று ஒழிந்து ஓடினது. 3 ദിവസം ഒരുത്തനും വിശന്നില്ല, ദാഹിച്ചില്ല. 3 നാட்களாக ஒருவனுக்கும் தாகமோ பசியோ எடுக்கவில்லை. ഒരുത്തനും ഉയർപ്പ് നാറ്റം ഇല്ലായിരുന്നു. ஒருவனுக்கு வேர்வை நாத்தமும் வரல. സെൻട്രൽ എസിയിലാ ദൈവം ഇരുത്തിയിരുന്നത്. சென்ட்ரல் ஏசிக்கு கீழே தான் கர்த்தர் உட்கார வச்சிருந்தார். Praise the Lord. ஆமென். കർത്താവ് മീറ്റിംഗിന്റെ ടെന്റ് ഇട്ടത് മരുഭൂമിയിലായിരുന്നു. ஆமென். கர்த்தர் மீட்டிங் டெண்ட போட்டதே வனாந்தரத்துல தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆமென். ശ്രദ്ധിച്ചു കേൾക്കണേ. கவனமா கவனிங்க. മീറ്റിംഗ് തീർന്നപ്പോൾ, கூட்டம் முடிந்தபோது ജനത്തിന്റെ വിശപ്പ് യേശു അറിഞ്ഞു. ஜனத்தினுடைய பசியை இயேசு அறிந்து கொண்டார். അന്ത്രയോസിനെ വിളിച്ചിട്ട് കർത്താവ് ചോദിച്ചു. அந்திரேயாவை அழைத்து கர்த்தர் கேட்டார். കറക്റ്റ് അന്ത്രയോസിനെ തന്നെ വിളിച്ചു. சரியா அந்திரேயாவை தான் பிடிச்சார் ஆண்டவர். ഹല്ലേലൂയ. പീറ്ററിനെ പിടിച്ചില്ല, பேதுருவை பிடிக்கல, യോഹന്നാനെ പിടിച്ചില്ല, யோவானை பிடிக்கல, ആരെയും തൊട്ടില്ല. யாரையும் பிடிக்கல. അന്ത്രയോസിനെ വിളിച്ചു. ஆமென். அந்திரேயாவை அழைத்தார். 2 മണിക്കൂറിന് മുമ്പ് 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ഒരു പയ്യന്റെ അപ്പവും മീനെയും അടിച്ചു മാറ്റി ஒரு വെച്ചിരിക്കുക. பையனுடைய அப்பத்தையும் மீனையும் இந்த அந்திரேயா திருடி வச்சிருக்கிறான். കള്ളത്തരമൊക്കെ പറഞ്ഞ് ഇവന് വിശന്ന് പയ്യന്റെ അപ്പവും മീനും അടിച്ചു മാറ്റി വെച്ചിരിക്കുക. ஆமென். இவர் பொய்யெல்லாம் சொல்லி பசி எடுத்து அந்த பையன் கையில இருந்த அப்பத்தையும் மீனையும் திருடி வச்சிருக்கிறாரு. ഒളിച്ച് തിന്നാൻ വേണ്ടി വെച്ചിരുന്ന 5 അപ്പം. ஆமென். ஒளிச்சு சாப்பிடும்படியாய் வைத்திருந்த அந்த 5 அப்பத்தையும் எடுத்து கக்கத்துல வச்சிருக்காரு. കറക്റ്റ് അന്ത്രയോസിനെ വിളിച്ചിട്ട് ചോദിച്ചു. அவனிடத்துலதான், அந்த அந்திரேயாவிடத்துலதான் கர்த்தர் சரியா கூப்பிட்டு கேட்டா, എടാ കഴിക്കാൻ വല്ലതും ഉണ്ടോ? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? അയ്യോ, അന്ത്രയോസിന് മനസ്സിലായി, പുള്ളിക്കാരൻ സ്കാൻ ചെയ്തെന്ന് മനസ്സിലായി. ஆமே. அப்ப அந்த அந்திரேயாவுக்கு புரிந்தது, ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறாரு. ഉടനെ അന്ത്രയോസ് പറഞ്ഞു. உடனே அந்திரேயா சொன்னா, ഒരു പയ്യന്റെ കയ്യിൽ ഒരു 5 അപ്പം 2 മീനും ഉണ്ടായിരുന്നു. ஒரு பையனுடைய கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. അത് ഞാൻ വാങ്ങി വച്ചിട്ടുണ്ട് ഗുരു. நான் வாங்கி வச்சிருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രാമേൻ പറഞ്ഞേ. ராமீன் சொல்லுங்க. ആ 5 അപ്പത്തിന്റെ മേൽ കൈവച്ചു. அந்த 5 அப்பத்தின் மேல கைகளை வைத்தார். 2 മീനിന്റെ മേൽ കൈവച്ചു. 2 மீன் மேல் கை வைத்தார். അത് വർദ്ധിച്ചു. அது பெருகினது. அது பெருகினது. ഇന്ന് പകല്, இந்த பகலில் നിന്റെ നന്മയുടെ മേല്, ஆமே, உங்க மன்னாவின் மேல, നിന്റെ നന്മയുടെ മേല് உங்க நன்மையின் மேல ദൈവത്തിന്റെ കരം വീഴുന്ന പകല്, தேவனுடைய கரம் விழுகிற பகல். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. നിന്റെ സഭയുടെ മേല് உங்க சபையின் மேல் ദൈവത്തിന്റെ കരം ചലിക്കുന്ന പകല്, தேவனுடைய கரம் செயல்படுகிற பகல். നിന്റെ 25,000 രൂപ സാലറി உங்க 25,000 ரூபாய் சம்பளம் 75,000 രൂപയായി മാറും. 75,000 ரூபாயாய் மாறும். നിന്റെ 50,000 രൂപ സാലറി உங்க 50,000 ரூபாய் salary 1 ലക്ഷമായി മാറും. 1 லட்சமாய் மாறும். 5 ലക്ഷമായി മാറും. 5 லட்சமாய் மாறும். Come on. Come on. ഇത് വർധനവിന്റെ സീസൺ ആണ്. இது பெருக்கத்தின் காலம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പറഞ്ഞുതരാം. நான் சொல்லி கொடுக்கிறேன். ഒരു മീറ്റിംഗിന് ஒரு கூட்டத்துல സ്ത്രീകളാണോ പുരുഷന്മാരാണോ കൂടുതൽ? ஸ்திரீகள் அதிகமா இருப்பாங்களா இல்ல புருஷர்கள் அதிகமா இருப்பாங்களா? ஆண்களா பெண்களா? സ്ത്രീകളിൽ 4-1 പയ്യന്മാർ ഭർത്താക്കന്മാർ വരും. ஆமே. ஸ்திரீகளில் 4 ஒரு பகுதி தான் ஆண்கள் இருப்பார்கள். ആന്റിമാർക്ക് ഇഷ്ടപ്പെട്ട ഒരു കാര്യം ഞാൻ പറയാം. ஆண்டிகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு காரியத்தை நான் சொல்றேன். സഭയുടെ വളർച്ചയുടെ പിന്നിൽ നിങ്ങളാണ്. சபையுடைய வளர்ச்சிக்கு பின்பதாக நீங்க தான் இருக்கீங்க. പ്രോഫറ്റ് ഫ്രാങ്ക്ലിൻ അവരുടെ വളർച്ചയുടെ പിന്നിൽ ആന്റിയാണ്. ஆமே. ப்ராஃபட் பிராங்க்லின் அவர்களுக்கு பின்பதாக ஆண்டி தான் காரணம். ഈ സഭയുടെ വളർച്ചയുടെ മെയിൻ ബാക്ക് ബോൺ ആന്റിയുടെ പ്രാർത്ഥനയാണ്. ஆமே. இந்த ஊழியம் சபை வளர்வதற்கு ஆண்டி அவருடைய ஜெபம் தான் முதுகெலும்பாய் உதவி செய்கிறது. ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. പാസ്റ്റർ, നമുക്ക് സപ്പോർട്ട് ഭയങ്കര കുറവാ കേട്ടോ. பாஸ்டர், நமக்கு சப்போர்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு.
പാസ്റ്ററിന്റെ കാര്യം പറഞ്ഞപ്പോ ഒറ്റയാണ് ഫിസിൽ അടിച്ചില്ല. ஆசுடைய காரியத்தை சொல்லும்போது ஒருத்தர் கூட விசில் அடிக்கல. ആന്റിയുടെ കാര്യം പറഞ്ഞ ഫിസിൽ അടിയുടെ ബഹളം. ஆனா ஆண்டியை பத்தி சொன்னா விசில் அடியின் சத்தமா தான் இருக்கு. താമ്രത്തിന്റെ ഓണർ നിങ്ങളുടെ പാസ്റ്ററാണ്. தாமரத்துக்கு ஓனரே உங்க சபை பாஸ்டர் தான். ഹല്ലേലൂയ ஹalleluya. 5000 പുരുഷന്മാര് വന്നു എങ്കിൽ 5000 புருஷர்கள் வந்தார்கள் என்றால் അവിടെ ഉറപ്പായിട്ട് 20000 ആന്റിമാരുണ്ടായിരുന്നു. அங்கே நிச்சயமாகவே 20000 ஆண்டிமார்கள் உண்டாயிருந்திருப்பார்கள். ഒരു ഫാമിലിക്ക് 2 പിള്ളേര് വെച്ച് കൂട്ടി നോക്ക്. ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைகளை வைத்து கணக்கி கூட்டி பாருங்க. 3 ദിവസം കഴിഞ്ഞേ തിരിച്ചു വരൂ. ஆமென். 3 ദിവസം കഴിഞ്ഞേ തിരിച്ചു 3 വരത്തുള്ളൂ. நாள் முடிஞ்சதா திரும்பி வருவாங்க. പിള്ളേരെ കൊണ്ടുപോകില്ലേ? பிள்ளைங்களும் கையோடயே கொண்டு போறாங்க. கொண்டு போவாங்களா இல்லையா? ഡയപ്പർ പോലെ എടുക്കാതെ പോയത്. ஆமென். டயப்பர் கூட கையில எடுக்காம தான் போனாங்க. ഇട്ട ഡയപ്പർ അതുപോലെ ഇരുന്നെന്നാ സത്യം. ஆமென். போட்ட டயப்பர் அப்படியே இருக்குது. அதுதான் உண்மை. എന്റെ ദൈവം ആള് വേറെയാ. என் தேவன் வேற ஆளு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അല്ലെങ്കിൽ അത് ക്ലീൻ ചെയ്യാൻ ഭർത്താക്കന്മാരെ ഡിസ്റ്റർബ് ചെയ്തേ. இல்லனா அதை க்ளீன் பண்றதுக்கு கணவன்மார்களை போட்டு தொந்தரவு பண்ணிருப்பாங்க. ചേട്ടാ ചേട്ടാ அத்தா அத்தா കൊച്ചപ്പിട്ട് ക്ലീൻ ചെയ്തിട്ട് വന്ന് പറഞ്ഞേ. கொஞ்சம் அந்த ஸ்னேக்கையை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு வா அத்தா. ഹല്ലേലൂയ. ஆமென். അതുകൊണ്ട് ദൈവം ആ മീറ്റിങ്ങിന് ഒരു ഡിസ്റ്റർബും വരുത്തിയില്ല. அதனால தேவன் எந்த விதமான தொந்தரவும் அனுமதிக்கல. പിള്ളേർ വരെ അറ്റൻഷൻ ആയിട്ടിരുന്നു. பிள்ளைங்க வரையில ரொம்ப கவனமா இருந்தாங்க. കാരണം പ്രീച്ചർ ജീസസ് ആയിരുന്നു. ஏன்னா பிரசங்கியார் இயேசுவா இருந்ததனால. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. നിനക്ക് വേണ്ടി ശുശ്രൂഷിക്കുന്നത് യേശുവാണെങ്കിൽ உங்களுக்காய் ஊழியம் செய்வது இயேசு என்றால் എല്ലാവരും അറ്റൻഷൻ ആയിരിക്കും. எல்லாரும் அட்டென்ஷனா கவனமா இருப்பாங்க. ഞാനാണ് പ്രസംഗിച്ചതെങ്കിൽ நான் தான் பிரசங்கம் பண்ணிருந்தேன் அப்படின்னா പലരുടെ വാച്ച് ലൂസ് ആയേനെ. பலருடைய வாட்ச் லூஸ் ஆயிருக்கும். ചിലർ കണ്ടിട്ടില്ല സമയം പോകുമ്പോ വാച്ച് ഇങ്ങനെ കാണിക്കും. அவன் சிலர் பாத்திருக்கீங்களா சபையில இப்படி கையை அப்படியே உயர்த்தி வாட்ச் எல்லாம் குலுக்குவாங்க. വാച്ച് ലൂസ് ആവും. வாட்ச் இப்படியே லூஸ் ஆயிடும். ചിലർ കണ്ണാടി ഇങ്ങനെ 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 കാണിക്കും. அவன் சிலர் கண்ணாடியை உருவி உருவி மாட்டுவாங்க. 10 പ്രാവശ്യം ഊരും തുടയ്ക്കും. 10 முறை உருவுவாங்க, 10 முறை மாட்டுவாங்க, துடைப்பாங்க. ഫറവോന്റെ പേന് തലയിലൂടെ ഒഴുകും. நிறைய பேருடைய தலையில பேன் அப்பதான் அதிகமாகும். ഇങ്ങനെ 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 இப்படி இப்படி சொறிவாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എടാ ഇവൻ നിർത്തുന്നല്ല, വീട്ടിൽ പോവാൻ സമയം ബോറടിച്ച് പണ്ടാരടക്കുന്നത്. ஆமென். நிறுத்தவும் மாட்டாங்க. போர் அடித்து ஒரு வழி ஆயிருக்கேன். ഞാൻ പ്രസംഗിച്ചാലുള്ള കാര്യം പറഞ്ഞേ. நான் பிரசங்கம் பண்ணினா நடக்கக்கூடிய காரியத்தை சொல்றேன். യേശു പ്രസംഗിച്ചപ്പോ இயேசு பிரசங்கம் பண்ணின போது ആരുടെ കണ്ണാടി ലൂസായില്ല, யாருடைய கண்ணாடியும் லூஸ் ஆகல, വാച്ച് ലൂസായില്ല, வாட்ச் லூஸ் ஆகல, പേനിന്റെ ശല്യം ഇല്ലായിരുന്നു. பேனுடைய தொந்தரவு இல்லாம இருந்துச்சு. ചിലർക്ക് സമയം പോകുമ്പോ ഒടുക്കത്തെ വീശലാണ്. ஆவே சிலருக்கு நேரா போகாம ஒரே விசிறுதான். ഏസി ഉണ്ടെങ്കിൽ തല മുതൽ കാല് വരെ വീശും. ஏசி நல்லா கூலா வந்துட்டு இருந்தாலும் தலை முத பாதம் வரைக்கும் விசிறு. അതൊക്കെ സിഗ്നലാണ്. സമയമായി നിർത്ത്. அடையாளம். நேரம் ஆயிடுச்சு, நிறுத்துங்க. ഇതിൽ കൂടുതൽ പ്രാർത്ഥന വേണ്ട. ஆமா, இதுக்கு அதிகமா ஜெபம் வேண்டாம். ഇതിന്റെ അപ്പുറം പ്രസംഗം വേണ്ട. இதுக்கு அப்புறம் பிரசங்கம் வேண்டாம். പ്ലീസ് தயவாக നിർത്തണോ? நிறுத்தணுமா? கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏകദേശം 25,000-ഓളം ജനം, ஏறக்குறைய 25,000-த்திற்கும் அதிகமான ஜனங்கள் ബന്നും മീനും തിന്നു. ஆமென். பன்னும் மீனும் சாப்பிட்டாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവ് പറഞ്ഞ ആൾക്ക് 5 അപ്പവും 2 മീനും വെച്ച് വിളമ്പാൻ പറഞ്ഞു. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எல்லாருக்கும் நீங்க பரிமாறுங்கன்னு சொன்னார். എല്ലാവരുടെ പ്ലേറ്റില് எல்லாருடைய பிளேட்லயும் 5 അപ്പവും 5 அப்பமும் 2 മീനും ഉണ്ടായിരിക്കണം. 2 மீனும் இருக்கணும் கட்டாயம். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். അപ്പോൾ അന്ത്രയോസ് പറഞ്ഞു, அப்பதான் அந்திரேயா சொன்னார், പുള്ളിങ് കപ്പാസിറ്റി 3 അപ്പമാണ് കർത്താവേ. ஆண்டவரே இருக்கிற கெபாசிட்டியே 3 அப்பம் தான். കുഴപ്പമില്ല, 5 എണ്ണം കൊടുക്കാൻ പറഞ്ഞു. பரவாயில்லை, 5 கொடு. ഹല്ലേലൂയ. അന്ത്രയോസ് കൊടുത്ത് ഉള്ളതെല്ലാം കൊടുത്തിരുന്ന നമുക്ക് എന്നാ കിട്ടാനാ? அந்திரேயா நினைக்கிற இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മിച്ചം അന്ത്രയോസും തിന്നിട്ട് ஆமென். மீந்தத அந்திரேயாவும் சாப்பிட்டு 12 കൊട്ട മിച്ചം വന്നു. 12 கூடை மீதம் வந்தது. കരമടിച്ചു கைகளை தட்டி. ജീസസ്. നമ്മളെല്ലാവരും പ്രസംഗത്തിൽ കേട്ടത്
நாம எல்லாரும் பிரசங்கத்துல கேட்டது என்னவென்றால் ഈ 12 കൊട്ട മിച്ചം വന്ന അപ്പം இந்த 12 கூடை மீதம் வந்த அந்த அப்பம் ഓരോ കൊട്ട ഓരോ ശിഷ്യന്മാർക്കെന്നാ ചിന്തിക്കുന്നത്. ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு சீஷர்களுக்கு என்று நாம் நினைக்கிறோம். അല്ല, இல்ல, ഇതാരാണോ കൊടുത്തത് இது யாரு கொடுத்தார்களோ അവന് ദൈവം കൊടുത്തു വിട്ടു. அவனுக்கு தேவன் கொடுத்து விட்டார். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கை தட்டி சொல்லுங்க. കരമടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கை தட்டி கர்த்தரை துதிங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. ഇന്ന് പകല് இந்த பகலில் കർത്താവിന് വേണ്ടി കൊടുക്കാൻ ആര് തയ്യാറാണോ கர்த்தருக்காய் கொடுக்க யார் ஆயத்தமோ ഒരു ഷാഡോയായ ആ പയ്യൻ നിപ്പുണ്ട്. ஒரு நிழலாக அந்த மகன் நின்று கொண்டிருக்கிறார். 5 അപ്പവും 2 മീനും ദൈവത്തിന് കൊടുത്തപ്പോ 5 அப்பத்தையும் 2 மீனையும் தேவனுக்கு கொடுத்த போது അവൻ മടങ്ങിപ്പോയത് அவர் திரும்ப போன போது 5 കൊട്ട നിറയെ അപ്പവും മീനുമായിട്ടാണ്. 5 கூட நிறையாக அப்பத்தையும் மீனையும் கொண்டு சென்றார். 12 കൊട്ട നിറയെ. ஓ 12 கூடை நிரம்ப நிரம்ப. മീറ്റിങ്ങിന് വന്നത് மீட்டிங்க்கு வரும்போது 5 അപ്പവും 2 മീനും പൊതിയെ കഷത്ത് വെച്ചോണ്ടാ വന്നേ. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கக்கத்துல வச்சுட்டு தான் வந்தாரு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പൊ മീറ്റിംഗിൽ ബ്ലെസ്സിംഗ് ആയി. இப்ப கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டது. അവൻ ബ്ലെസ്സിംഗ് ആയി. அந்த கூட்டத்தின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். ആ പയ്യൻ ബ്ലെസ്സിംഗ്. அந்த ஆமென் பையன் ஆசீர்வதிக்கப்பட்டான். അവൻ അന്ത്രയോസിനോട് പറഞ്ഞു, ஆந்திரேயை பார்த்து சொல்றான், അന്ത്രയോണ്ണ அந்திரே அண்ணா அந்திரே அண்ணா ഒരു ടാങ്കർ ലോറി പിടിച്ചോണ്ട് വാ. ஆமே ஒரு டாரஸ் லாரி டாங்கர் லாரியை கொண்டு வா. എനിക്ക് നന്മ കൊണ്ടുപോകണം. எனக்கு நன்மையை கொண்டு செல்லணும். 5 ടാലന്റ് വാങ്ങിയവൻ 2 ടാലന്റ് വാങ്ങിയവൻ 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வாங்கினவனும் മനുഷ്യന്റെ കൈ നോക്കിയല്ല വാങ്ങിയത്. மனுஷனுடைய கரத்தை பார்த்து வாங்கவில்லை, ദൈവത്തിന്റെ മുഖത്തെ നോക്കി വാങ്ങി. தேவனுடைய முகத்தை பார்த்து வாங்கினார்கள். നിനക്ക് എന്ത് പ്രതികൂലം വന്നാലും, உங்களுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தாலும், എന്ത് പ്രതിസന്ധി വന്നാലും, என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், don't depend any people. எந்த மனுஷனையும் நீங்கள் நம்ப கூடாது. ഒരു ടാലന്റ് കിട്ടിയവൻ, ஒரு தாளந்தை வாங்கினவன், ബാക്കി 2 പേരും ദൈവത്തിന്റെ മുഖം നോക്കി. பாக்கி 2 பேரும் தேவனுடைய முகத்தை பார்த்தார்கள். അതുകൊണ്ട് ദാവീദ് പറഞ്ഞത്, அதனால தாவீது சொன்னார், ഞാൻ എന്റെ കണ്ണ് പർവ്വതങ്ങളിലേക്ക് ഉയർത്തും. நான் என் கண்களை பர்வதத்துக்கு நேராக ஏறெடுப்பேன். എന്റെ സഹായം എവിടെ നിന്ന് വരും? எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? എന്റെ ഹെൽപ്പർ എവിടെ നിന്ന് വരും? என்னுடைய உதவி எங்கிருந்து வரும்? എന്റെ ഹെൽപ്പർ എവിടെ നിന്ന് വരും? என்னுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும்? എന്റെ ഹെൽപ്പർ, என்னுடைய உதவி செய்யக்கூடியவர் ആകാശത്തെ ഭൂമിയെ ഉണ്ടാക്കിയ യഹോവയിൽ നിന്ന് വരുന്നു. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த கர்த்தரிடத்திலிருந்து வரும். കരമടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுங்க. Don't depend your husband. உங்க கணவனை சார்ந்திருக்க வேண்டாம். Don't depend your wife. உங்க மனைவியை சார்ந்திருக்க வேண்டாம். Don't depend your children. உங்க பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டாம். Don't depend any people. எந்த ஒரு மனுஷனையும் நீங்கள் நம்பி சார்ந்திருக்க வேண்டாம். Depend only Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசுவை மட்டுமே நம்பி சார்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. നിനക്ക് താറ് വേണമെങ്കിൽ, உங்களுக்கு தார் வேண்டும் என்றால் താ 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 എന്ന് പറഞ്ഞ് നിന്റെ അപ്പന്റെ പുറകെ നടക്കാതെ நீங்க தா 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 என்று சொல்லி உங்க அப்பாவுக்கு பின்னாடியே போக வேண்டாம். യേശുവിനെ വിശ്വസിക്ക്. இயேசுவை விசுவாசிங்க. നിനക്ക് താറ് ദൈവം തരും. உங்களுக்கு தார் கார தேவன் தருவார். വെറും താറല്ല, வெறும் தார் அல்ல, അത് വാൾട്ടർ വർക്ക് ചെയ്ത് സൂപ്പറാക്കി തരും. அது ஆல்டர் மாடிஃபை செய்யப்பட்ட தார் கார உங்களுக்கு தருவார். കരമടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. നീ എന്ത് ചോദിച്ചാലും நீங்க எதை கேட்டாலும் ഉണ്ടാക്കി തരാൻ കഴിവുള്ളവൻ, உருவாக்கி கொடுக்க வல்லமை உள்ளவர், സൃഷ്ടിച്ചു തരാൻ കഴിവുള്ളവൻ சிருஷ்டிப்பின் மேல வல்லமை உள்ளவர் ഇന്ന് പകൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த பகலில் எங்கே வந்திருக்கிறார்? He is the creator. அவரே சிருஷ்டிகர். നീ പ്രാർത്ഥിക്കേ. நீங்க செபிங்க. ദൈവത്തിന്റെ ഗോഡവണ്ണ് തുറക്കുന്നതാണ് പ്രാർത്ഥന എന്ന് പറയുന്നത്. தேவனுடைய குடோன அமே கஜானாவை திறக்கிறது தான் உங்க ஜெபம். അവന്റെ ഗോഡവണിൽ ഉണ്ടെങ്കിൽ എടുത്ത് തരും. அவருடைய கஜானாவுல இருந்ததுன்னா அதை எடுத்து உங்க கையில கொடுப்பாரு. ദൈവത്തിന്റെ ഗോഡവണിൽ ഉണ്ടെങ്കിൽ അത് എടുത്ത് നിന്റെ കയ്യിൽ. தேவனுடைய குடோன்ல இருந்ததா அதை எடுத்து உங்க கையில கொடுப்பார். ഇല്ലെങ്കിൽ இல்லை என்றால் അവൻ പുതിയത് സൃഷ്ടിച്ചു തരും. அவர் புதிதாக உருவாக்கி உங்க கையில கொடுப்பார். പറഞ്ഞേ, சொல்லுங்க. ഉണ്ടെങ്കിൽ തരും, இருந்தாலும் கொடுப்பார். ഉണ്ടെങ്കിൽ തരും, இருந்தாலும் கொடுப்பார். ഇല്ലെങ്കിൽ സൃഷ്ടിച്ചു തരും. இல்லை என்றால் அதை புதிதாக உருவாக்கி கொடுப்பார். ഉള്ളത് ചോദിച്ചാൽ இருக்கிறத கேட்டா ഇരിക്കുന്നത് തരും, இருக்கிறத கொடுப்பார். ഇല്ലാത്തത് ചോദിച്ചാൽ இல்லாதத கேட்டா ഉണ്ടാക്കി തരും. உருவாக்கி கொடுப்பார்.